கோவை பிரைம் டைம். கோவை இருகூர் அருகே அத்தப்பகவுண்டன்புதூரில் வாக்குச்சாவடி 168, 169 தேர்தல் நடந்தபோது தாவேக ஆதரவாளர்கள் மதுபோதையில் கொடியுடன் உள்ளே நுழைய முயன்றனர். தடுத்த பூத் ஏஜென்ட் காவலரை தாக்கினர். காயமடைந்த சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்த பொதுமக்கள் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி வாக்கு பெட்டிகளை எடுத்துச் செல்ல தடையாக காத்திருக்கின்றனர். கோவை மாவட்டம் கனியூர் ஊராட்சி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் விதமாக பசுமை வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு வாக்காளர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்ட நிகழ்வு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் அதிக திருப்பங்கள், பரபரப்புகள் இருந்தது கோவையில்தான். வாக்குப்பதிவின் போது கூட கோவை அதிக கவனத்தை ஈர்த்தது. கோவையில் தெற்கு தொகுதிக்கு மட்டுமல்லாமல் பாஜக போட்டியிட்டுள்ள கோவை வடக்கு தொகுதியிலும் திமுக கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது. கரூர் பாணியில் அங்கு தங்க நாணயம் கொடுப்பதற்கான டோக்கனை இறக்கி திமுக ட்விஸ்ட் கொடுத்துள்ளது. இதனால் வானதி சீனிவாசன் அதிர்ச்சியடைந்துள்ளார். நாமளும் ஒரு தடவையாவது அந்த விமானத்துல பறக்க மாட்டோமோ என்று அண்ணாந்து பார்த்த குழந்தைகளுக்கு அந்த வானமே வசப்பட்ட நிகழ்ச்சியான சம்பவம் கோவையில் நிகழ்ந்துள்ளது. ஒவ்வொரு குழந்தைக்கும் மகிழ்ச்சிக்குரியது நிகழ்ச்சியை கோவை வடக்கு ரவுண்ட் டேபிள் லேடிஸ் சர்க்கிள் இணைந்து நடத்தினர். ஆதரவற்ற மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகளுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை அளிப்பதை நோக்கமாக கொண்டு கோவையில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்துச் செல்லப்பட்டனர். கோவை மாவட்டத்தில் நேற்று வாக்குப்பதிவு அமைதியாக முறையில் நடைபெற்ற மாவட்டத்தில் 84.67% வாக்கு பதிவாகியுள்ளது. கோவை மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான பவன்குமார் தலைமையில் ஸ்ட்ராங் ரூம்கள் சீல் வைக்கும் பணிகள் நடைபெற்றது.